ஹலோ வியூஸ், ஸ்ரீநாத்தியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 5th and 6th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ப்ளூட்டோ ஒரு பிளானட் அப்படின்னு படிச்சுட்டு வந்துருப்பீங்க. திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ப்ளூட்டோ எல்லாம் ஒரு பிளானட் இல்லைப்பா, இனிமேல் ப்ளூட்டோ ஒரு பிளானட்டாக படிக்கக்கூடாது, அது ஒரு ட்ராப் பிளானட் தான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு டீச்சர்கிட்ட ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா அவங்களால ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ப்ளூட்டோ ஏன் ஒரு ட்ராப் பிளானட்டாக மாற்றினாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. அண்ட் ப்ளூட்டோ ஏன் ஒரு பிளானட்லேருந்து டாப் பிளானட்டாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லறதுக்கு முன்னாடி ப்ளூட்டோன்னு என்னென்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு பிளானட் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க எப்போனா 2006க்கு முன்னாடி. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த பிளானட் முதல் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு அவர் பேர் பார்த்தீங்கன்னா கிளைட் டாம்பர்க் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ரோனாமர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கிளைட் டாம்பர்க் அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ரோனாமர் 1930 கண்டுபிடிச்சா. அப்படி ஸோ இவர் அது மட்டுமா கண்டுபிடிச்சாருன்னா கிடையாது. ப்ளூட்டோ சோலார் சிஸ்டத்திலே வச்சு ஸ்மாலஸ்ட் பிளானட் ப்ளூட்டோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த சோலார் சிஸ்டத்திலே வச்சு கடைசியாக இருக்கிற பிளானட் ப்ளூட்டோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா. அப்படி அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அப்படின்னாலே 3 lakh km/s ட்ராவல் ஆகணும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த லைட், அந்த சன்லைட் அர்த்தை ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆகுது. அதே சன்லைட் ப்ளூட்டோவை போய் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 hours ஆகுது. ஸோ இந்த 5 hours பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சன்லைட் அனுப்பும் பார்த்தீங்களா, அந்த சன்லைட் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் படி மத்தியானம் ஆகும்போது தான் அந்த சன்லைட் ப்ளூட்டோ ரீச் ஆகும். அண்ட் மத்தியானம் எமிட் பண்ணுற அந்த சன்லைட் ப்ளூட்டோவில் சாயந்தரம் தான் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இப்போது மேட்ருக்கு வரலாம். ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டமில் இந்த பிளானட்ஸ், இந்த 9 பிளானட்டையும் 2ஆக பிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த 2ஆக பிரிக்க ஆரம்பித்ததில் என்னென்னு பிரித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பிளானட் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கேசியஸ் பிளானட்டின் இன்னொரு பக்கமும் பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ராக்கி பிளானட், கேசியஸ் பிளானட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த பிளானட் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கோ இல்லை எந்தெந்த பிளானட்கெல்லாம் அதிகமாக சன்லைட் எமிட் ஆகுதோ அந்த பிளானட் எல்லாம் ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எங்கெல்லாம் மெட்டல்ஸ் அதிகமாக கிடைக்குதோ, எங்கெல்லாம் சிலிக்கா அதிகமாக கிடைக்குதோ அந்தந்த பிளானட் எல்லாம் ராக்கி பிளானட் அப்படின்னு சொன்னாங்க. எந்தெந்த பிளானட்ல அதிகமாக கேசியஸ் பார்ட்டிகல் கிடைக்குதோ, எந்தெந்த பிளானட்ல அதிகமாக சன்லைட் எமிட் ஆகாதோ, சன்னுக்கு பக்கத்தில் இல்லாத பிளானட் எல்லாம் கேசியஸ் பிளானட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எந்தெந்த பிளானட் இப்போ ராக்கி பிளானட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அப்படிங்கிற இந்த 4 பிளானட்டுமே ராக்கி பிளானட்டில் சேரும். அண்ட் மீதி இருக்கிற எல்லா பிளானட், அதாவது ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அப்படிங்கிற இந்த 4 பிளானட்டுமே ராக்கி பிளானட். 2006க்கு முன்னாடி ப்ளூட்டோவும் சேர்த்தினால இந்த 5 பிளானட்டுமே கேசியஸ் பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே, நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு, நம்ம ஆஸ்ட்ரோனமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாவது இந்த ராக்கி பிளானட்டை பற்றி தெரியும். அதாவது நம்மளோட எர்த்தை பற்றி நல்லா தெரியும். அண்ட் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மார்ஸை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியும். வீனஸ் அண்ட் மெர்க்குரிக்கு போக முடியாது, ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இனிமேல் கேசியஸ் பிளானட் பற்றியாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ளூட்டோலேருந்து ஆரம்பித்தாங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. இந்த ப்ளூட்டோவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஒரு வித்தியாசமான திங் அதுலேருந்து ஒப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளானட்டுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் பிளேன் சர்ஃபேஸில் ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு சன்னை. பட் ப்ளூட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 17 டிகிரி மேல் நோக்கமாக சன்னை ஆர்பிட் ஆகுது டிஸ்கவர் பண்ணாங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளானட்டுமே ஒரு சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ஆர்பிட் ஆகிட்டுருக்கு சன். இதுதான் சன், சென்டர் பார்ட்டில் இருக்கிறதா சன். எல்லாமே ஒரு சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ப்ளூட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 17 டிகிரி அப்வர்டு வழியாக இந்த சன்னை ஆர்பிட் ஆகிறத முதல் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்ச இந்த சயின்டிஸ்ட் ப்ளூட்டோவில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ளூட்டோவில் எக்ஸ்ட்ராவாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூட்டோவுக்கு பக்கத்தில் கியூப்பர் பெல்ட் அப்படின்னு ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது. இது என்னப்பா புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியூப்பர் பெல்ட் ஒரு சோலார் சிஸ்டம்க்கு பார்டரை தான் கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூப்பர் பெல்ட்டுக்குள்ளே தான் எல்லா பிளானட்டுமே சுற்றிட்டு இருக்கும். இந்த கியூப்பர் பெல்ட்டுக்கு பக்கத்தில் கூட எந்த ஒரு பிளானட்டுமே பக்கத்தில் கூட போகாது. பட் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் மட்டும்தான் இந்த கியூப்பர் பெல்ட்டையும் தாண்டி சன் ஆர்பிட் ஆகிறத நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ மற்ற எல்லா பிளானட்டும் இதுக்குள்ளே ஆர்பிட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளூட்டோ. இந்த ப்ளூட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கியூப்பர் பெல்ட் அப்படிங்கிற இந்த பெல்ட். இந்த பெல்ட்டை சுற்றி இந்த பெல்ட்டுக்கும் மேலே தாண்டி போகிறத இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து ரெண்டாவதாக வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோவில் வந்து இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது ப்ளூட்டோலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து எரிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சாங்க. இது என்னப்பா புதுசாக எரிஸாக இருக்குது அப்படின்னு அந்த எரிஸில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த ப்ளூட்டோ என்னெல்லாம் வேலை பண்ணுதோ அதே வேலை தான் இந்த எரிஸும் பண்ணுச்சு. நான் சன்னை வந்து ஆர்பிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸில் வந்து ஆர்பிட் பண்ணல. அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிகிரியில் ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சதை முதல் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, அப்போ வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து புதுசாக ஒரு பிளானட் வந்துருச்சா, எரிஸ்ன்னு 10வது பிளானட்டாக ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சில சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஐயோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இது 10வது பிளானட்டெல்லாம் இல்லை, நம்மளுக்கு 9 பிளானட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ப்ளூட்டோ பண்ணுற அதே வேலை தானே இந்த எரிஸும் பண்ணுது, அப்போ ப்ளூட்டோ மட்டும் எப்படி நீங்கள் பிளானட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்குள்ளேயோ ஒரு அஸ்ட்ரானமர்ஸ்குள்ளேயே வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திச்சு. அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மூட்டி விட்டுச்சு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஒரு யூனியன் வந்து எல்லாம், அதாவது வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய அஸ்ட்ரானாமர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளானட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. 3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு பிளானட்னா இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான்ப்பா அது பிளானட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் ஷுட் பி ரவுண்ட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நீங்கள் எர்த்தாக இருக்கட்டும், வீனஸாக இருக்கட்டும், எந்த பிளானட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா பிளானட்டுமே ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அவங்க கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரூல். பிளானட் ஷுட் பி ரவுண்ட் அப்படிங்கிறது அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூலாக இருந்துச்சு. அவங்களோட செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் ஷுட் ஆர்பிட் த சன் அப்படிங்கிறது தான் அவங்களோட செகண்ட் ரூல். ஸோ இதுதான் அவங்களோட செகண்ட் ரூல். ஒரு சன்னை ஆர்பிட் பண்ணுறது தான் வந்து அவங்களோட செகண்ட் ரூலாக இருந்துச்சு. ஸோ எல்லா பிளானட்டுமே வந்து சன்னை ஆர்பிட் பண்ணிட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரூலாக இருந்துச்சு. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பிளானட்டை போய் ஹிட் பண்ணக்கூடாது. அதுதான் தேர்ட் ரூல். ஒரு பிளானட் வந்து அதோட சர்க்குலர் மோஷனில் வந்து அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது எதுக்கு இன்னொரு பிளானட்டை போய் ஹிட் பண்ணும்? இப்போ வந்து ஒவ்வொரு பிளானட் அது வந்து அதோட சர்க்குலர் மோஷனில் சுற்றிட்டு இருக்கு. பட் ப்ளூட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்டரையும் தாண்டி அப்படியெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் ப்ளூட்டோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக வந்து மற்ற பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது இது எல்லா பிளானட்டோடையும் போய் ஹிட் பண்ணும். நடுவில் வர அஸ்ட்ராய்ட் மெட்ராய்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் இப்படி ஹிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரூலில் வந்து ப்ளூட்டோ அடங்கலை. மற்ற 2 ரூல்லையும் வந்து ப்ளூட்டோ வந்து கரெக்டாக இருந்துச்சு. ப்ளூட்டோ ரவுண்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ப்ளூட்டோ வந்து சன்னை ஏதோ ஒரு வழியில் ஆர்பிட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதை பிளானட்டுன்னு சொல்லிக்கலாம், பட் பிளானட்டுன்னு சொல்லக்கூடாது. 3வது ரூலில் இது வந்து ப்ரொசீட் ஆகலை அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ டிராஃப்ட் பிளானட்னா என்னென்னா வந்து இது ஒரு பிளானட்டு, பட் ஒரு பிளானட் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் முழுக்க ஒரு பிளானட்டோட ரீஜனில் சேர்த்த முடியாது அப்படிங்கிறத இதோட முழு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். 3 ரூலில் 2 ரூலை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் 3வது ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணாத காரணத்தினால் பிளானட்லேருந்து டிராஃப்ட் பிளானட் அப்படின்னு 2006 ஆகஸ்ட்டில் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி ப்ளூட்டோ பிளானட்னு கூப்பிட்டுட்டு இருந்த இந்த பிளானட்டை வந்து திடீர்னு டிராஃப்ட் பிளானட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீ பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கேன். அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் I'll see you in next video. Until then, bye. Making a move from Srinath.